அரசியலும் எருமையும் தளத்தை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தாவேகாவுடைய தலைமை தொடர்ந்து நற்பணிகளில் ஈடுபட்டு இருக்கு. அதே சமயத்தில் தாவேகாவுடைய தலைமை தனக்கு மாநாட்டிற்காக இடமளித்த அந்த மக்களை, விவசாயிகளை கௌரவப்படுத்தியிருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் மாநாடு நடந்த பின்பு அந்த நில உரிமையாளர்களை சந்திக்க கூட மாட்டாங்க. ஏன்? அவங்க காசு கொடுத்தது இடம் கொடுத்தாங்க, முடிந்து விட்டது. ஆனால் அரசியல் கட்சியிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். அந்த மக்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து உபசாரம் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி மரியாதையுடன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசியலில் இது ஒரு புது முயற்சி. இதனால் தமிழக மக்களிலே பெரும்பாலானோர் தாவேகாவிலே சேர்வதற்கு ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக, மற்ற அதிமுக போன்ற கட்சிகள், நாத்தேக கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்வது என்று புரியாமல் பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள்.